ஓகே. இது வந்துட்டு ஆயிஷா கலெக்ஷன் டேஷ்போர்டோட ஒரு ஜென்ரல் கைடு தான். இதில் மோஸ்ட் ஆஃப் த இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதாவது இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ண உடனே நமக்கு லாகின் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து கண்டினியூ வித் கூகுள் தான். நமக்கு வந்துட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு இல்லை ஓடிபி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஸ்டாஃபில் ஆக்சஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துட்டு இதில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ வித் லாகின் கொடுத்தோன்னே இந்த மாதிரி கூகுள் லாகின் கேட்கும். அதில் உங்கள் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு அந்த அக்கௌண்ட் பேக்கெண்டில் வெரிஃபை ஆகிட்டு உங்களுக்கு டேஷ்போர்டுக்குள்ளே போயிடும். இதே வேறு அக்கௌண்ட்டு நம்ம ஆக்சஸ் கொடுக்காத ஏதாவது அக்கௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஆக்சஸ் வராது, இந்த டேஷ்போர்டுக்குள்ளே போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த ஓவர்வியூ பேஜுக்கு போகும். சும்மா இதில் சம்மரிஸ் இருக்கும், இதோட கிராஃபு, அதாவது எவ்வளோ சேல்ஸ் இருக்குது, இதெல்லாம் சும்மா சம்மரிஸ் இருக்கும். இது எல்லாமே டெஸ்ட் டேட்டா. உங்களுக்கு வந்துட்டு 1 வீக் வரைக்கும் டெஸ்ட் டேட்டா இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேப்பான்னு சொன்னதுக்கப்புறம் டேட்டா பேஸை ரீசெட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் லைவ் டேட்டா, அதாவது நீங்களோட ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் ஏற்றி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது டேஷ்போர்டு. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்லேருந்து வந்துடுறேன். ஸோ இது ரிப்போர்ட் செக்ஷனு. இது கம்ப்ளீட்டாக அந்த ஆயிஷா கலெக்ஷன் ரீசெலர் அந்த அந்த இந்த டேஷ்போர்டோட கம்ப்ளீட் ரிப்போர்ட் கொடுத்துரும். உங்களுக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் எவ்வளோ இருக்குது, ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குது, கஸ்டமர் அனாலிசிஸு, அப்புறம் வந்துட்டு இன்வென்டரி ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டாஃப், இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து டேபு. இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாஃப் டேபுக்கு போயிட்டீங்கன்னா அதில் வந்துட்டு எந்தெந்த ஸ்டாஃப்க்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குது, எந்தெந்த ஸ்டாஃபுக்கெலாம் ஆக்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேஜ் வைஸ் ஆக்சஸ் கொடுக்கல, ஓவரால் ஆக்சஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டாஃப் வராங்கன்னா அவங்க மெயில் ஐடி, அவங்க நேம் ஆட் பண்ணிவிட்டு ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் போட்டு நீங்கள் க்ரியேட் கொடுத்துடலாம். அந்த டிபார்ட்மெண்ட்டு, பெர்மிஷன்ஸு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ரோல் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரோலில் நீங்கள் மேனேஜர் ஏதாவது ஒரு சும்மா ரோல் கொடுத்துக்கோங்க. ஆனால் எதுவுமே வந்துட்டு இந்த பெர்மிஷன்ஸை சேஞ்ச் பண்ணாது. ஸோ நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஆக்டிவாக டேஷ்போர்டு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஸ்டாஃபுக்கு வந்து பெர்மிஷனை தூக்கணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டீஆக்டிவேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு டீஆக்டிவேட்னு சொல்லிட்டு இங்கே மாறிடும், ஸ்விட்ச் ஆகிடும். பார்த்தீங்களா, இன்ஆக்டிவ் ஸ்விட்ச் ஆகிடுச்சா? இன்ஆக்டிவ் ஸ்விட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களோட டேஷ்போர்டு யூஸ் பண்ண முடியாது. திரும்ப நீங்கள் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் போட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மொபைலில் உள்ள பேனர்ஸ், அந்த மொபைலோட ஃப்ரண்ட்டில் உள்ள பேனர் என்னென்ன வரணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பேனர் கொடுத்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, டிஸ்பிளே ஆர்டர், அதாவது எத்தனாவதாக டிஸ்பிளே ஆகணும், அதுக்கப்புறம் இமேஜ், அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ், இன்ஆக்டிவ், அந்த பேனர் ஆக்டிவாக வச்சுக்கிறீங்களா இல்லை இன்ஆக்டிவாக வைக்க போகிறீங்களா, இல்லை டெலிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் போட்டுக்க வேண்டியதான், இல்லை டெலிட் ஆப்ஷன் இங்கே இருக்கும் உங்களுக்கு கொடுத்துக்க வேண்டியதான். இல்லை அதை இப்போதைக்கு நீங்கள் ஆர்ச்சிவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சும்மா அதாவது ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆர்ச்சிவ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அதை. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கூப்பன் செக்ஷன் வரும். கூப்பன் செக்ஷனில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கூப்பன் கோடு இங்கே ஜென்ரேட் ஆகும். நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பேர், நம்ம பேரில் ஏதாவது வரணும், ஃபஹட் 2022 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேஷன் வேணுனாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். கூப்பன் நேமு, டிஸ்கிரிப்ஷனு, அது டிஸ்கவுண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டா இல்லை என்ன அப்படிங்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். டிஸ்கவுண்ட் வேல்யூ, மினிமமாக எவ்வளோ ஆர்டரு, மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு, அப்புறம் மினிமம் ஆர்டர் அமௌண்ட்டு எவ்வளோக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் மினிமமாக அப்படிங்கிறதுக்கான இது. மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்னா அதான் இங்கே தான் நீங்கள் அமௌண்ட்டை என்ட்ரி பண்ண போகிறீங்க. மேக்ஸிமமாக எந்த எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு குறைஞ்சபட்சம் 1000 ரூபா வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இங்கே கொடுக்கணும். அதிகபட்சம் 10,000 தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இங்கே கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் பர்சன்டேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10% அப்படின்னா வேல்யூவில் 10ன்னு இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு, இப்போ வந்துட்டு 100 ரூபா மட்டும் கொடுக்க போகிறீங்க போனஸு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு 100 ரூபா நீங்கள் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டில் 100 ரூபான்னு போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எத்தனை யூசர்ஸ் வந்துட்டு டோட்டலாக யூஸ் ஆகணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு யூசருக்கு எத்தனை, அதாவது ஒரே யூசர் வந்துட்டு திரும்ப திரும்ப அதே கூப்பனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு யூசருக்கு எவ்வளோ லிமிட் அதை இங்கே போட்டுக்கலாம். கூப்பன் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்னையிலேருந்து எண்ட் ஆகுது, அதாவது ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கிடையாது, இது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு யூஸ் பண்ண போகிற கூப்பன் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டை நீங்கள் கொடுக்காதீங்க. இல்லை ஸ்டார்ட் டேட் இருக்குது எண்ட் டேட் இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் டேட் மட்டும் கொடுத்துக்கோங்க.
இல்லை எண்ட் டேட் இருக்குது, ஸ்டார்ட் டேட் இல்லை, அதாவது இப்போலேருந்தே நம்ம கூப்பன் க்ரியேட் பண்ணதுலேருந்து இந்த கூப்பன் வேலிடேட் அப்படின்னா நீங்கள் எண்ட் டேட் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற கூப்பன்ஸையும் நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இல்லை கூப்பன் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூப்பனை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு தேவையோ பார்த்துக்கலாம். இங்கே வந்து கூப்பன் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஆரோ காட்டும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூப்பன் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ யூசேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுலாம் இங்கே லிஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக நீங்கள் டேட்டாஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டேப் வச்சுருக்கோம். 3 டேஸ்க்கு இல்லை யாராவது ரிட்டர்ன் பண்ணுறாங்க, ஆர்டரை ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ், கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு 4 ஸ்டேட்டஸாக பிரிச்சிருக்கோம். பெண்டிங், அப்ரூவல், ரிஜெக்டட், சஸ்பெண்டட். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வர்ற கஸ்டமர்ஸ்லாம் பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருப்பாங்க, பெண்டிங்கில் இருப்பாங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டேட்டஸை சும்மா மாற்றி காட்டுறேன். இப்போ வர்ற கஸ்டமர் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க டேட்டாலாம் ஃபில் பண்ணோன்னே இங்கே பெண்டிங் ஸ்டேட்டஸில் இருக்கும். அவங்கள நம்ம கஸ்டமரை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஒன்று வியூ பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளே போயிட்டு அவங்க டீட்டெயில்ஸு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஜாயின் டேட்டு, லாஸ்ட்டாக எப்போ லாகின் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் ஆர்டர் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க ஆல்ரெடி ஆர்டர் இது நான் சும்மா ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுனால இந்த மாதிரி காட்டுது எனக்கு. புது கஸ்டமர் இப்போ தான் லாகின் பண்ணாங்கன்னா இதெல்லாம் காட்டாது, விஷ்லிஸ்ட் இதெல்லாம் எதுவுமே காட்டாது உங்களுக்கு. ஸோ பெண்டிங்கில் போயிட்டு அந்த கஸ்டமர் நீங்கள் அப்ரூவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல சேஞ்ச் ஸ்டேட்டஸ்னு காட்டும். அதை சூஸ் பண்ணி அப்ரூவல் பண்ண போகிறீங்களா, ரிஜெக்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் அப்ரூவல் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் லிஸ்ட்டுக்கு மாறிடுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அப்ரூவ்டு லிஸ்ட்லாம் இருப்பாங்க. இந்த டேபை சூஸ் பண்ணி நீங்கள் எங்கெங்கே என்னென்ன லிஸ்ட் இருக்குது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே அப்ரூவல் லிஸ்ட் இருப்பாங்க. அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் சொன்னால் வியூ ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா அந்த கஸ்டமர் எவ்வளோ ஆர்டர் போட்டிருக்காங்க, என்னென்ன ஆர்டரு, அந்த ஆர்டரோட டீட்டெயில்ஸ் இங்கே வியூ கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஆர்டரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே போயிடும் ஃபுல்லாக. கம்ப்ளீட்டாக அந்த ஆர்டரோட டீட்டெயில்ஸு, அந்த ஆர்டரோட ஃபோட்டோ, இமேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இது கஸ்டமர் ப்ரொஃபைல் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ரிஜெக்டட் கஸ்டமருக்கும் அதே தான், வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. அப்புறம் நம்ம மந்த்லி லிமிட் வச்சுருக்கோம்ல, 5 ப்ராடக்ட் மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும்ட்டு, அதை அவங்க ரீச் பண்ணலை. புதுசாக ஒரு இப்போ வந்துட்டு ஜனவரியில் 5 ப்ராடக்ட் வந்துட்டு அவங்க வாங்கியிருக்கணும், ஆனால் வாங்காமல் பிப்ரவரியில் லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப் அதுவே செக் பண்ணி என்ன பண்ணணும், சஸ்பெண்ட் ஆக்கிடும் அவங்க அக்கௌண்ட்டை. ஸோ இந்த சஸ்பெண்ட் டேபில் இருக்கும். நீங்கள் மேனுவலாக ஒரு யூஸரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறா இருந்தாலும் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி சேஞ்ச் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா இங்கே சஸ்பெண்ட் ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. ஸோ அப்டேட் கொடுத்தீங்கனாலும் சஸ்பெண்ட் ஆயிரும். அவங்க வந்துட்டு மந்த்லி டார்கெட்டை ரீச் பண்ணாமல் அவங்க ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவும் நடக்கும், நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு இங்கே ஒரு சஸ்பெண்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க, அவங்கள வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப சேஞ்ச் ஸ்டேட்டஸ் கொடுத்து அப்ரூவல் இல்லாட்டி ரிஜெக்ட், சஸ்பெண்ட்லேருந்து நீங்கள் அப்ரூவல் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள். ஸோ இதுதான் கஸ்டமர் டேபு. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆல் ஆர்டர்ஸ் லிஸ்ட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பெண்டிங் ஆர்டர்ஸு, ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பெண்டிங்கில் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக அந்த ஆர்டர்ஸ் என்னென்ன ஸ்டேட்டஸு, ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட்டு வரும். அவங்க ஏதாவது இந்த சைஸு மாற்றி இந்த சைஸ் போட்டிருக்காங்க, அந்த சைஸுக்கு நீங்கள் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும். அந்த ஆர்டரோட டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ வந்துட்டு அவங்க அந்த ஆர்டர் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஸ்டேட்டஸும் நீங்கள் எங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே ட்ராக்கிங் நம்பர்ஸு, அவங்க அந்த ஆர்டருக்கு ஏதாவது நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதான் இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆர்டர் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தால் இங்கேயும் தனியாக எடுத்துக்கலாம். அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு 1 பேஜுக்கு ஃபுல்லாக பிரிண்ட் ஸ்லிப் வரும். இல்லை நீங்கள் பல்காக நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்துட்டு பெண்டிங்கில் போயிட்டு எத்தனை ஆர்டர் எடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். பிரிண்ட் ஸ்லிப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்லிப்பை ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இது நீங்கள் ரெகுலராக எப்படி பண்ணணும்னா
நீங்கள் வந்தோடனே பெண்டிங் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அந்த அந்த பெண்டிங்கில் வந்துட்டு பேமெண்ட் அவங்க போட்டுட்டாங்களா, இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துடுச்சா அப்படின்னு பாருங்கள். இந்த டிரான்சாக்ஷன் ஐடி அவங்க போட்டிருப்பாங்கல்ல பேமெண்ட்டுக்கு, வியூ டீட்டெயில்ஸில் போயிட்டு இந்த டிரான்சாக்ஷன் ஐடியை இங்கே போட்டிருப்பாங்க. இங்கே அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வரும். ஓகேங்களா? அந்த டிரான்சாக்ஷன் ஐடி வந்துட்டு நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட செக் பண்ணி பாருங்கள். டிரான்சாக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்டர் என்ன பண்ணுங்க, பேமெண்ட் அப்படியே ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணுங்கள். சேஞ்ச் ஸ்டேட்டஸ் டு கன்ஃபர்ம்னு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன அர்த்தம்னா அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அந்த இதில் சேஞ்ச் ஆகிடும். ஆர்டர் ஸ்டேட்டஸில் வந்துட்டு பேமெண்ட் அந்த ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம்டு சேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டர்ஸ் வந்துட்டு மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வர்ற ஆர்டர்ஸை பேமெண்ட்டை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ப்ராசஸிங் பண்ணுவோம். இப்போ இது எப்போ ப்ராசஸிங் அப்படின்னா நீங்கள் அந்த ஐட்டம் அந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க, பேக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டேட்டஸில் வச்சுக்கோங்க. பேக் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஸ்லிப்பெல்லாம் பிரிண்ட் எடுத்துட்டீங்க, பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம்லேருந்து ப்ராசஸிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை மாற்றிடுங்க. அதாவது ஒரு ப்ராடக்டோட பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்டேட்டஸு, அந்த பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஸ்டேட்டஸ்க்கு மாற்றிடுங்க. அப்டேட் ஸ்டேட்டஸ் டு இங்கே ஸ்டேட்டஸில் ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுங்க. ஸோ வந்துட்டு ப்ராசஸிங்க்கு போயிடும் அந்த ப்ராடக்ட்டு. இப்போ வந்துட்டு இங்கே ப்ராசஸிங்கில் இருக்கும். இதுலேயும் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ ப்ராசஸிங் முடிஞ்சுட்டு அடுத்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஷிப்பிங் ரெடி கேன்சல் கேட்கும். ஸோ ஷிப்பிங்னா நீங்கள் எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி ஷிப்பிங் இல்லாட்டி 2-3 வாட்டி ஷிப்பிங் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஷிப் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கள், ஷிப் பண்ணுற டயத்தில் ஸ்டேட்டஸை அதை மட்டும் மாற்றி விட்ருங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு கணக்கு தெரியும், என்னென்ன ப்ராடக்ட்லாம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, என்னென்னலாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம், என்னென்னலாம் ஷிப் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு நமக்கு தெரியும். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் கேன்சல் டெலிவரிடுங்கிறது நம்ம அந்த ஆட்டோமேட்டட் ஷிப் ட்ராக்கிங் சிஸ்டம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டேட்டஸ் மாற்றிடும். ஸோ அதனால் இந்த டேப் உங்களுக்கு இப்போதைக்கு யூஸ்லெஸ் தான். அது இல்லாமல் கேன்சல்டு, நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் கேன்சல் பண்ணியிருக்கீங்களோ, என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் கேன்சல் பண்ணிங்களோ அது இங்கே வந்துடும். அதுக்கு ரீஃபண்டட் அப்படிங்கிறது நம்மளாம் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணுறது தான். இங்கே ஷிப்புடு ஆயிடுச்சு, இந்த ப்ராடக்ட் வந்துட்டு அவங்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே மாதிரி கேட்கும், கேன்சல் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அந்த ஆர்டரை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல அப்டேட் ஸ்டேட்டஸில் அந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் வைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேட்டஸில். நான் அவங்க அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆர்டர் பேஜ். நீங்களாக புதுசாக ஒரு ஆர்டர் க்ரியேட் பண்ணுறதாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த க்ரியேட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் க்ரியேட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கஸ்டமரோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க ப்ராடக்ட் என்ன, நம்ம என்ன ப்ராடக்ட்டை வைக்க போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வேரியேஷன் இருந்தால் வேரியேஷன் இல்லைன்னா நார்மலாக குவான்டிட்டி. ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வேரியேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ப்ராடக்ட் பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வேரியேஷன் இருந்துச்சுன்னா வேரியேஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பில் ஆட் ஆகும். இந்த மாதிரி ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அட்ரெஸ்ஸு, அவங்க கஸ்டமரோட அட்ரெஸ்ஸு, அவங்க சேவ் பண்ண அட்ரெஸ்லாம் அதில் காட்டும். ஆர்டர் டீட்டெயில்ஸ் இதில் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு. இங்கே ஃபஸ்ட்டு கஸ்டமரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் இந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் ஆல்ரெடி போட்டேன். இப்போ அந்த கஸ்டமருக்கு கீழே இருக்கிற எல்லா அட்ரஸஸும் காட்டும், அவங்க சேவ் பண்ண அட்ரஸ்லாம் காட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டேட்டஸ் கேஷ் பே பண்ணிட்டாங்களா இல்லையா, ட்ராக்கிங் நம்பர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போட்டு நீங்கள் க்ரியேட் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் இங்கே க்ரியேட் ஆகிடும். ஸோ வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஆட்டோமேட்டடாக இருக்கும். நீங்கள் இது ட்ராக் பண்ண அங்கே ப்ராடக்ட்டோட கவுண்ட்டு கம்மியாகிட்டே வரும். அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் டேபு போயிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே கீழே கேட்டகரிஸ்ன்னு இருக்கும். ப்ராடக்ட்ஸை வந்துட்டு மல்டிபிள் கேட்டகரியாக பிரிச்சிருப்போம். இப்போ ஹிஜாப்னா ஹிஜாபு, மக்கானா மக்கானா, புர்கானா புர்கா, இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக கேட்டகரிஸாக பிரிச்சிருவோம். ஸோ எத்தனை கேட்டகரிஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன ஐக்கான் ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மொபைலில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பேரண்ட் கேட்டகரி தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க.
கேட்டகரி நேமு ஸ்லக்குனா ஒன்றும் இல்லை, என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை அப்படியே திரும்ப ஸ்மால் லெட்டரில் என்ட்ரு பண்ணிடுங்க. இங்கே புர்கான்னு போடுறீங்க அப்படின்னா புர்கா அப்படின்னு போடுறீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஸ்மாலில் போட்டுருங்க புர்கா, அவ்வளோதான். நீங்கள் டைப் பண்ண அதுவே என்ட்ரு பண்ணும் சில நேரத்தில். புர்கா அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா அதுவே என்ட்ரு பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டகரி க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் லிஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ 2 கேட்டகரி இங்கே இருக்குது. இந்த கேட்டகரியில் ஒரு கேட்டகரி இமேஜ், இன்னொருத்துக்கு இல்லை. மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 கேட்டகரியுமே டிஸ்பிளே ஆகும், இமேஜ் இல்லாமல். ஸோ இமேஜ் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கோங்க, நெட்லேயும் சும்மா டவுன்லோட் பண்ணி போட்டுருங்க. கேட்டகரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் இங்கே ஆட் ப்ராடக்ட், ரிமூவ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே தான், ப்ராடக்ட்லாம் மேனேஜ் பண்ணுறது இங்கே தான். ஆட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு ப்ராடக்ட் நேமு எஸ்கேயூ ஐடினா ஒன்றும் இல்லை, அந்த பார்கோட் ஸ்கேனருக்காக வச்சுருப்போம்ல அதுதான் எஸ்கேயூ ஐடி. அதுக்கப்புறம் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக கேட்டகரி தான் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் கொடுத்தோன்னே அது என்ன ஆகுனா இந்த இடத்துல வந்துடும், இன்ஆக்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இங்கே வந்து நின்றுடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் பேஜுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதில் நோட்டீஸே கொடுத்துருக்கோம். இப்போ இது வரைக்கும் இன்னும் பப்ளிஷ் ஆகலை, இன்ஆக்டிவில் தான் இருக்குது. ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மொபைலில் காட்டும். இன்ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் மொபைலில் காட்டாது. நீங்கள் வந்துட்டு சேஞ்சஸ் எடிட் கொடுத்துட்டு இதை வந்துட்டு ஆக்டிவ்னு மாற்றணும். ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் மாற்றினதுக்கு அப்புறம் தான் அது மொபைலுக்கு வந்துட்டு போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இங்கே ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். எஸ்கேயூ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனு, இல்லை டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனு, பிராண்டு ஆயிஷா கலெக்ஷனு, மாடலு, மினிமம் குவான்டிட்டி, மேக்ஸிமம் குவான்டிட்டி, இல்லை டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா டேகு, எஸ்இஓ செட்டிங்ஸ்னால் அது நம்ம வெப்சைட்காக யூஸ் பண்ணுவோம். அது தேவைப்படாது இப்போ உங்களுக்கு, அதனால் நீங்கள் இதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாமே இங்கே சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் கேலரியில் ஒன்றும் இல்லை, அதோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதோட வீடியோஸு. அதே மாதிரி தான் ஃபோட்டோ கொடுத்துட்டு அந்த ஃபைலில் சூஸ் பண்ணி ஆல் டெக்ஸ்ட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. செட்டஸ் ப்ரைமரி அப்படின்னா அதுதான் முதல்ல காட்டும் அந்த மொபைலில். அந்த அந்த ஆர்டர் தான் வந்துட்டு முதல்ல காட்டும் உங்களுக்கு, அதுதான் செட்டஸ் ப்ரைமரின்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுத்துடலாம். அதே மாதிரி தான் வீடியோக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராமு இல்லாட்டி யூடியூப் லிங்க் ரெண்டில் ஏதாவது ஒரு லிங்க் அதே மாதிரி சேமாக கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேரியேஷன் இங்கே தான் வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட்டோட வேரியேஷன் கொடுக்கணும். எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் வேரியேஷன் கொடுக்கணும். இப்போ சும்மா வந்துட்டு ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் வச்சுருப்போம், அதுக்கெல்லாம் வேரியேஷனே கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா சும்மா கொடுங்க, பிளாக் கலரு ஏதோ ஒரு வேரியேஷன் நீங்கள் அதில் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ சும்மா வந்துட்டு பிளாக் கலரு, ஒயிட் கலரு, சும்மா ஸ்மாலு சைஸு இதெல்லாம் கொடுத்துருங்க. இப்போ ப்ளூ கலரில் ஒரு ஷால் இருக்குது, அது 3 சைஸில் இருக்குது அப்படின்னா சாரி, இப்போ ஒரு ஷால் இருக்குது, அது 3 சைஸில் இருக்குது, ஸ்மால் மீடியம் லார்ஜுங்கிற சைஸில் இருக்குது, 3 கலரில் இருக்குது, ரெட் ப்ளூ க்ரீன்கிற கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது எல்லாத்தையும் தனித்தனியாக வேரியண்ட்டு அதை எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி அதோட குவான்டிட்டி, அதோட ஸ்டாக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு கலரில் கலரு, சைஸில் சைஸ், இது 2 வேரியேஷன் டைப் தான் நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைஸ், அந்த வேரியேஷனோட ப்ரைஸு, கம்பேர் ப்ரைஸ்னால் இது எம்ஆர்பி மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காஸ்ட்னா காஸ்ட் இந்த ஃபீல்ட்னால் நீங்கள் என்ட்ரு பண்ண அவசியம் இல்லை, சும்மா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் தான். அப்புறம் ஸ்டாக் குவான்டிட்டி, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, மினிமம் ஸ்டாக் குவான்டிட்டினா எவ்வளோ வந்ததுக்கப்புறம் உங்களை அலர்ட்டு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. அது வெயிட்டு, டைமென்ஷன் இதெல்லாம் நீங்கள் இருந்தால் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்துட்டு 3 கலரு 3 சைஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 9 ப்ராடக்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சாரி 9 வேரியேஷன் நீங்கள் என்ட்ரு பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வென்ட்ரியில் அது எவ்வளோ இருக்குது, அந்த வேரியேஷன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இங்கே ஷோ ஆகிடும். ஸோ இது எல்லாம் நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் வரீங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணுறீங்கன்னா டீட்டெயிலுக்கு போயிட்டு அதை டீட்டெயிலை எடிட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக டீட்டெயில் ஃபுல்லாக பக்காவாக எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேலரியில் போயிட்டு அதுக்கான இமேஜ், வீடியோ லிங்க் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேரியேஷனில் அதோட வேரியேஷன் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு ப்ராப்பராக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டு ஒரு கஸ்டமருக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லைனா வந்துட்டு ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராடக்ட் பேஜு. ஸோ இவ்வளோ தான், இதோட டேஷ்போர்டு வந்து ஒரு மினிமலாக சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இன்ஷால்லா நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு.